ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மைகட சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மனூர் பாபி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட 1000 ஏக்கர் டீ எஸ்டேட்டில் ஒரு டாடி ஷாப் போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வந்து டாடியில் எதுவும் குடிக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அதில் இருக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் போச்சி ரெஸ்டாரண்ட். போச்சி போஜனம்னு போர்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல். ஃபுல்லாகவே பீஃபு ஃபிஷ்ஷு தான் அதிகமாக இருக்குது. தலை நம்மளுக்கு தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் குருமிளகு சிக்கன். சூப்பராக டேஸ்ட். இது வந்து செப்பக்கிழங்கு. நல்லா இருந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செப்பக்கிழங்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பால்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க போல. பரோட்டா ஒருத்தானது. என்ன ப்ரோ, ஃபுட்டு எப்படி இருந்தது? ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு யூடியூபர் பார்த்து தான் இங்கே வந்தோம். ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்து தான் வந்தோம். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் போன ஸ்பாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். பட் ஆனால் ரொம்ப ஃபஸ்ட் அந்தளவுக்கு வேர்த்து ஹைப்புக்கு வந்து வேர்த்தே இல்லை. உண்மையாக ஓவர் ஹைப்டாக இருந்தது. ஓவர் ஹைப்டாக வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ரெடிமேடும் இருக்குது. சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான். ஆமாம், சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பரோட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு சில கிரேவிஸ் நல்லா இருந்தது. போட்டா கண்டிப்பாக எங்கே. ஆனால் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சீ ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஏதோ டேம் ஃபிஷ் ஏதோ போட்டிருந்தாங்க. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். தொடர்ந்து உண்மையை பார்க்கணுன்னா, உண்மையை மட்டும் கேட்கணுன்னா, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் மைக்ரேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.